கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நெல்லை ஜோதிடர் அகிலன் அண்ணாதுரை. குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன். இந்த ஆண்டு கிரக நிலவரங்களை பார்ப்போமா? மேசத்தில் குரு, மேசத்தில் சூரிய பகவான், மிதுனத்தில் சந்திரன், கன்னியில் கேது, லக்னம் விருச்சிக லக்னம், கும்பத்தில் சனி பகவான் செவ்வாய், மீனத்தில் சுக்கிரன், ராகு, புதன் வக்ரம், மேசத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். இவ்வாண்டு சிறப்பு பலன்கள். குரு மே மாதம் 1ஆம் தேதி குரு ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். இதேபோல் செவ்வாய் சனி இந்த ஆண்டு சேர்ந்திருப்பவர்கள் சனியும் இவ்வாண்டு மீனத்துக்கு சென்று விடுவார். இனி 12 ராசிக்கான ராசி பலனை பார்க்கலாமா? குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு பலன். மகர ராசி நேயர்களே, இவ்வாண்டு பிறக்கும் பொழுதே மகர ராசிக்கு அதிபதி தனஸ்தானமான கும்பத்தில் உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்துள்ளது மிகவும் சிறப்பான அமைப்பு. கூடையே மகர ராசிக்கு பாதகாதிபதியான செவ்வாயும் அமர்ந்துள்ளார். அப்போ கொடுத்த பணம் வராமல் இருக்கிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகிறது, பண சம்பந்தமாக இழுப்பறியில் இருக்கிறது, இதெல்லாம் மகர ராசிக்கு இப்போது நடக்கக்கூடிய காலம். இருப்பினும் மகரத்துக்கு 5 குடைய சுக்கிர பகவான் 3இல் உச்சம் பெறுவதால் முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். மகரத்துக்கு 9ஆம் இடத்த அதிபதி புதன். இந்த 9ஆம் இடத்த அதிபதி 3இல் வக்ரம் பெற்றுள்ளார். அப்போ பாருங்கள், 5 குடையவர் உச்சம், அவர் ராகுவோட பிடியில். 9 குடையவர் நீசம், அவரும் ராகு கூட பிடியில். சரி, நீசனுக்கு வீடு கொடுத்தவர் உச்சம் பெற்றார், நீச பங்கம் ஆகுமா அப்படின்னா, இந்த ராகுவோட பிடியில் இருக்கிறதுனால இந்த பலனை நமக்கு தரதுக்கு தாமதப்படுத்தும். அப்போ இக்காலங்களில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மகர ராசிக்காரர்கள் இந்த குருப்பெயர்ச்சி வரும் வரை பொறுமை காத்திருக்க வேண்டும். இவ்வாண்டு மே 1ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு குரு பகவான் செல்கிறார். அவர் ரிஷபத்துக்கு வந்தவுடன் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், என்ன சார் மகர ராசிக்கு 5ஆம் இடத்துல தானே குரு வராரு அப்படின்னு. 5இல் உங்கள் ராசியை பார்ப்பார். உங்கள் ராசியை பார்த்தாருன்னா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வை கொடுப்பார். அது மட்டும் இல்லை, 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் ராசியும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இது ஒரு சிறப்பான காலம். அப்போ மகர ராசி அன்பர்கள் இவ்வாண்டு சிறப்பான ஆண்டு தான். மிக மிக சிறப்பான ஆண்டு என்றால் மே 1ஆம் தேதிக்கு அப்புறம் குருப்பெயர்ச்சிக்கு பின்பு அனைத்து வேலைகளையும் எங்கெங்கே சுணக்கம் இருக்கோ அத்தனை சுணக்கங்களும் தீர்ந்து வீறு நடை போட போகிறீர்கள். பொறுமை காக்கவும். தனுசு ராசிக்கு 2ஆம் இடமான மகர ராசிக்கு 2ஆம் இடமான செவ்வாய் சனி அங்கு சேர்ந்திருப்பதால் வீண் விவாதங்களில் தலையிடாமல் இருப்பது, கருத்து சொல்வது, அடுத்தவர்களில் குற்றம் கண்டுபிடிப்பது, இது இக்காலங்களில் தவிர்ப்பது மிகவும் உத்தமமான பலனை தரும். ஏன்னா செவ்வாய் சனி எங்கே சேர்ந்தாலும் சரி அந்த இடத்த அவங்க கெடுப்பாங்க. அப்போ நம்ம வாக்கை வச்சுட்டு சும்மா இருக்கணும். இப்போ தான் சோதனைக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. இந்த காலங்களில் நம்ம போய் கருத்து சொன்னோம்னா எதிராளி நமக்கு பகையாகுவாங்க. அப்போ இந்த காலம் அறிந்து நீங்கள் செயல்பட்டால் கண்டிப்பாக நாம் நம்மளையும் காத்துக்கொள்ளலாம், எதிராளிட்ட பகையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். அப்போ மகர ராசிக்காரர்கள் மற்றவர்கள் விஷயத்தில் மூக்கை நுழைக்காமல் இவ்வாண்டு சனி செவ்வாய் சேர்ந்துள்ள காலங்கள் இன்னொரு 15 நாள் தான் சேர்ந்துருக்க போகிறாங்க, அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. இந்த காலங்கள் நீங்கள் பொறுமையாக இருந்தால் அதுக்கப்புறம் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் சுபமாக்கி கொள்ளலாம். அதே மாதிரி மகர ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி சுக்கிர பகவான் உச்சமிட்டு உள்ளது மிகவும் சிறப்பான அமைப்பு. குழந்தைகள், குலதெய்வ வழிபாடு, அது சுக்கிரன்னா பெண் தெய்வம். அப்போ பெண் குழந்தைகளுடைய திருமணம், அப்போ இந்த மாதிரி விஷயங்கள், பெண் குழந்தைகளுடைய படிப்பு, இது மாதிரி விஷயங்கள் சிறப்பாக அமைய இது ஒரு சிறப்பான ஆண்டு. 5ஆம் இடத்த அதிபதி உச்சம் பெற்று 3ஆம் இடத்தில் அமர்வது, முயற்சி ஸ்தானத்தில் அமர்வது மிக மிக உன்னதமான காலம். இந்த மகர ராசி அன்பர்கள் இதை சிறப்பாக அமைத்து கொண்டு வரும் குருப்பெயர்ச்சியிலிருந்து நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் எடுக்கும் எல்லா முயற்சியிலையும் வெற்றி மேல் வெற்றி பெறப்போகும் அற்புதமான ஒரு
ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். மகரத்துக்கு 9ஆம் இடத்து அதிபதி புத பகவான். இந்த புத பகவான் உத்திரட்டாதியில் சஞ்சரிக்கிறார். அப்போ உத்திரட்டாதி அப்படின்னா திருப்பதியை குறிக்கும். அப்போ மகர ராசிக்காரர்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் திருப்பதி தான் போகணும்னு இல்லை, திருப்பதி படத்தை உங்கள் வீட்டில் வச்சு அதில் ஒரு பித்தளை உண்டியல் மாதிரி செய்து அதில் ஒரு துணி கட்டி டெய்லி ₹1 காணிக்கை செலுத்தி வருடம் முடிந்தவுடன் திருப்பதிக்கு கொண்டு காணிக்கை செலுத்தி திருப்பதி பெருமாளை வணங்கி வந்தால் இவ்வாண்டு மகர ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிறப்பாக அமையும். மகர ராசிக்காரர்களுக்கு இவ்வாண்டு குருப்பெயர்ச்சிக்கு பின்பு மிக மிக யோகமான காலம் என்பதால் நீங்கள் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.